எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் சைத்தன்யா. வயசு 32 ஆகுது. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு பெண் வரன் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயுடுன்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரன்னு பார்த்துட்டு வராங்களாம். இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டரிங் சம்மந்தமான கோர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் பெரிய ஹோட்டலில் மேனேஜ்மெண்ட் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்கம்மா. ஆனால் எங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க டீமில் இருக்கிற 2-3 பேர் சேர்ந்து ஒரு சப்பாத்தி மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கம்மா. ஒரு மாஸ் பல்க் அமௌண்ட்டில் சப்பாத்தி மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. நல்ல டிமாண்ட் இருக்கிறதால இப்போ நல்லா பக்கம் ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நிறைய ஹோட்டலுக்கு ஆர்டர் எடுத்து சப்பாத்தி மேக் பண்ணி கொடுக்கறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பஸ் கண்டக்டரை வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கண்ணா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு பென்சில் பேக்கிங் ஜாப்பு வீட்டிலேருந்து பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க சொல்கிறாங்க. அவனுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க ஒரு பொண்ணு கதை சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்களுக்கும் அவருக்கும் ஒத்து போகலன்னு சொல்கிறாங்க. லைஃப் லாங் இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இது ஒரு ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ அதிலேருந்து மீண்டு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணியிருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டராகணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு இவங்களை பார்த்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கூட வர ஓகே சொல்கிறாங்கம்மா. இல்லைன்னா நீங்கள் இங்கேயே வீட்டோட மாப்பிள்ளைய கூட வந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. இவங்க ஃபைனான்ஷியலி நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. ஆனால் இவங்களுக்கு ஒரு துணை தான் அமையலன்னு சொல்கிறாங்க. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வரை கூட இருந்து பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மனைவியை டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல கேரிங்காக பார்த்துக்கிற மனக்கொண்ட ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு விருப்பப்படுறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா? உங்களை மேரேஜ் பண்ணிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.